க்ஷேத்திரபதியான சிவன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய கிருபையாலும் இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லோருடைய உங்களுடைய இந்த தயவால் ஆசீர்வாதத்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 108 திவ்ய தேச வைபவங்கள். இது ஒரு விசேஷமான நாள். இன்றைக்கி இந்த விசேஷமான நாளில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த நாளை பற்றி ஒரு 2 திவ்ய தேசங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே இன்றைக்கும் அல்லது இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்த வாரத்தில் கொஞ்ச நாளும் அவதாரிக்கை, அதாவது இன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதேசமாக நம்ம பார்க்கலாம். இந்த நாளாக இன்றைய நாள் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த விசேஷங்கள் கூட நாம் இப்போது இந்த 108 திருப்பதிகள் வைணவ திவ்ய தேச ஸ்தலங்கள் 108 மட்டுமன்று மற்ற ஸ்தலங்களையும் அபிமான ஸ்தலங்கள்னு சொல்லுவோம். அதற்கு அப்புறமாக அதையும் நாம் பார்க்க போகிறோம். இதிலெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலங்களில் அப்படின்னா, மெயினாக லொக்கேஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அது எந்த இடத்துல இருக்குது, ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது, அந்த லொக்கேஷன் பார்க்கச்சே நமக்கு என்னென்ன தோணும், எப்படி போகலாம், எப்படி வரலாம், அப்புறம் ஸ்தல வரலாறு, பெருமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெருமை, இப்படி ஒரு சில விசேஷங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த விசேஷங்களுக்கு முன்னாடி இதை நாராயணன் எப்படிப்பட்டவன், ஏன் அவனை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறத விட இளங்கோவடிகள் ரொம்ப நன்னா சொல்கிறார். மூலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி செப்ப தம்பியொடும் கான்போந்து சோரனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியன்ன செவியே, பெரியவனை மாயவனை பேர் உலகமெல்லாம் விரிகமல உந்தியுடைய விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்தாம் கண்ணென்ன கண்ணே, மடந்தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை 101 நாற்றிசையும் போற்ற படந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்று சொல்லாத நாவென்ன நாவே. என்ன அருமை பாருங்க. நம்ம ஆழ்வார்கள்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கா பெருமாளை பற்றி. இந்த பெருமாளை பற்றி சொல்லியிருக்கிற ஆழ்வார்கள் அவர்களெல்லாம் விட ஒரு நாராயணனை பற்றி கேட்காத ஒரு காது என்ன காது, அவனை பற்றி சொல்லாத நாவு என்ன நாவு, இப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார். நமக்கு நன்னா தெரியும், 6 மதங்களை ஸ்தாபித்தவர் ஆதிசங்கர பகவத்பாதா. சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரியம். அதாவது சைவம் அப்படிங்கிறது சிவனை அவதார புருஷனாக பக்தியோடு நேசிக்கக்கூடியவனாக நாம் வணங்கும் தெய்வமாக கொண்டாடுறது சைவம். வைணவம் அப்படிங்கிற மதம் விஷ்ணுவை ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாடக்கூடிய மதம். சாக்தம் அம்பாளை சக்தியை உருவகப்படுத்தி கொண்டாடக்கூடிய மதம். காணாபத்தியம் கணபதியை முழுமுதற் கடவுளாக நினைத்து கொண்டாடக்கூடிய மதம். கௌமாரம் முருகனை கடவுளாக நினைத்து கொண்டாடக்கூடிய மதம். சௌரியம் சூரியனை முழுமுதற் கடவுளாக நினைத்து கொண்டாடக்கூடிய மதம். இது ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, பல இடங்களில் சொல்லியிருக்கார், விஷ்ணுதான் பிரதானம். யார் இந்த மோட்சத்தை தருவார் அப்படின்னா, நீ எதை பாடணும் அப்படின்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தமே அப்படின்னு, மோட்சத்திற்கு வழிவகக்கூடியது பஜகோவிந்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் சொல்கிறதுக்கும் இதைத்தான் நாமும் சொல்ல வந்தோம் இல்லையா. இன்றைக்கி வசந்த பஞ்சமின்னு பார்த்தோம். இன்றைக்கி இப்போ ஆதிசங்கர பகவத்பாதாவை பற்றி பார்க்குறோம். அதே மாதிரி அவர் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான இடத்துல மாட்டின்ட்டார். தன்னுடைய உடம்பு எரிய போகிறது. அந்த இடத்துல அந்த உடம்போடு இந்த உயிர் கலக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவர் பாடினது லக்ஷ்மீ நிருசிம்ம கராவலம்பம் அப்படின்னு. அது மட்டுமல்ல, தாய் மரணப்படுக்கையில் இருக்கா.
மரணப்பரடுக்கள் இருக்கச்சே அந்த தாய்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு வந்தவர் வனமாலி கதீஷார்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ விரக்ஷது அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய சாரமாக ஆகாசாத் பதிதம் தோயும் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு இப்படி ஆதிசங்கர பகவத்பாதால் கொண்டாடின மகாவிஷ்ணு அவதரித்த ஸ்தலங்கள், மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். இந்த வைணவம் அப்படின்னு நாம் எடுத்துனோம்னா பெருமாள் தோன்றினார் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கும். நான் ரொம்ப டீப்பாக போய் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசுகிறதுக்கு விரும்பல. கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு இந்த பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பெருமாள் ஏன் நம்ம 108 ஸ்தலங்களை முதல்ல சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விசேஷம். இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சேவிக்கிற ஸ்தலங்களில் அந்த ஸ்தலங்களுடைய இருப்பிடம் பார்க்க போகிறோம், லொக்கேஷன். அடுத்தது அந்த ஸ்தலங்களுடைய ஸ்தல வரலாறுன்னு சொல்லுவாள், தல பெருமைன்னு சொல்லுவாள். பெருமாள் அவரே அவதரித்த ஸ்தலமா இல்லை அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை என்ன, அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுட்டோம்னா அடுத்தது கொஞ்சம் உள்ளே போனோம்னா என்ன, பெருமாளை பற்றி, பெருமாள், தாயார், புஷ்கரணை, விமானம், இப்படி அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவைகள் அதை பற்றி தெரிஞ்சு வைக்க போகிறோம். அடுத்தது இந்த ஸ்தலத்தை யார் ஆராதிச்சிருக்கா, இந்த பெருமாளை யார் ஆராதனை பண்ணிருக்கா, யார் மங்களாசாசனம் பண்ணிருக்கா, எந்த ஆழ்வார்களால் இந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த எந்த பெருமாள் இந்த மங்களாசாசனம் பண்ணிருக்காருன்னா ஆழ்வார்கள் மட்டும்தானா பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிருக்காருன்னா இல்லை. ராமானுஜர் போன்று, வேதாந்த தேசிகர் போன்று, பலவர், பிள்ளைலோகாச்சாரியார் போன்று, இப்படி பல பேர் ஒவ்வொரு ஸ்தலத்தையும் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அப்படி வேறு ஆச்சாரியர்கள் யார் யார் ரொம்ப சுருக்கமாக மங்களாசாசனம் பண்ணியதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இந்த ஒரு ஸ்தலம்னு போனால் நம்ம போய் சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், தாயாரை சேவிக்கிறோம், ஆழ்வாராதிகளை சேவிக்கிறோம், நித்தியசூரிகளால் கருடன் போன்றவைகளை சேவிக்கிறோம். இதனால் நமக்கு என்ன நன்மை? ஏதாவது ஒரு காரியம்னு ஒன்று செஞ்சோம்னா, ஒரு செயல்னு ஒன்று செஞ்சோம்னா அந்த செயலுக்கு ஒரு நன்மை இருக்கணும். நம்மை அறிந்தும் அறியாமலேயே செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு வினை உண்டு, எதிர்வினை ஒன்று உண்டு. நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஒரு ஸ்தலத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா, திருவெண்காடு இல்லை திருக்கண்ணபுரம் இப்படி ஒரு ஸ்தலத்தை பார்க்குறோம்னா அந்த ஸ்தலத்தினால் நமக்கு என்ன நன்மை? ஒரு ஸ்தலத்தை சேவிக்கிறதுனால இந்த ஜென்மா எடுத்த இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன நன்மை? அடுத்தது நம்ம பெருச விஷயம் ஒரு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே சில பேர் சில விஷயங்கள் நினைக்கிறார், ஆதி புருஷனாக இருந்து ஆதிசேஷனால் அருளப்பட்ட ஒன்று இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது, அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. அஸ்ட்ராலஜியும் அஸ்ட்ரானமியும் பிரிக்க முடியாத ஒன்று. இன்னும் ஆதிசேஷனால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் ராகு கேதுவுக்கு ஒரு பெருமை ஜாஸ்தி. இந்த ஜாதகத்தினுடைய ஒப்புமை. சில பேர் ஜாதகம்னா ஓகே சுவாமி, எனக்கு அவ்வளோ ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவா உண்டு. நான் அவளை பற்றி ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு காலங்கார்த்தால் ஏந்தோன்னா வெளிச்சம்னு நமக்கு ஒன்று வருது. அது எதனால் வருது? சூரிய ஒளியினால் தான் நமக்கு தெரியுது. அந்த சூரிய ஒளியினுடைய தன்மை, சூரியன் ஒரு கிரகம், அந்த கிரகம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, சூரியனால் நாம் அடையும் நன்மைகள் நமக்கு கண் கூட பார்க்குறோம். வெளிச்சம் அப்படிங்கிறது சூரியனால் தான் இருக்குது. நாம் என்னத்தான் மேனுவலாக கிரியேட் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியாது. அதற்கடுத்தது இந்த செடிகள் கொடிகள் வளர்வதற்கு, ஏன் மனிதம் வளர்வதற்கு கூட சூரியனுடைய ஒளி தேவையாக இருக்குது. ஒரு சூரியன் என்ற கிரகத்தினுடைய இம்பேக்ட் நமக்கு இவ்வளோ இருக்கிற போது, சூரியனை சுற்றி வரக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அண்ட் சந்திரன், இந்த கிரகங்களுடைய இம்பேக்ட் நமக்கு நிறைய இருக்கிறது. இதை பற்றி ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பிறந்தவுடனே அந்த காலத்திலே கிடைச்சிருக்கு. அதனால தான் பரீட்சித்து மகாராஜாவால் பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். இப்படி பல நன்மைகள் இந்த ஜாதகத்தினால் நமக்கு உண்டு. அதை சொல்கிறவா சரியாக சொல்கிறது இல்லையோ என்னமோ, கேட்கிறவா சரியாக கேட்கறது இல்லையோ என்னமோ, அதனால் ஏற்பட்ட சில குளறுபடிகளை தவிர்த்து ஜாதகம் அப்படிங்கிறது ஒப்பு நோக்கக்கூடியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக உண்டு. அப்படி அந்த ஜாதகத்தினுடைய ஒப்புமை, இப்போ நாம் போய் ஒரு கோயிலை சேவிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த நன்மை எந்த விதத்தில் நமக்கு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறதையும் இந்த 108 திவ்யதேசங்களை பார்க்குற போது அதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர
அந்த ரிலேட்டட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பு செய்திகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி அந்த திவ்யதேசங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வாரம் சனிக்கிழமையில 8 to 9 இந்த காணொலியை ஏற்பாடு செஞ்சுருக்கார். இதில் நம்ம இது உங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவாட்ட சொல்லுங்க, சொல்லி, ஏன்னா மற்றவா இதை மூலியமாக நன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். பல பேருக்கு இதனால் ரீச் ஆகணும், நம்ம சொல்கிற விஷயங்கள் பல பேர் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்களும் ஒரு சாரமாக இருந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய விண்ணப்பம், பிரார்த்தனை. இப்போ சங்க காலத்தில் பெருமாளை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. தமிழ் அப்படின்னு எடுத்தனாலே நம்ம சான்ஸ்கிரிட்லாம் போக வேண்டாம். ஏன்னா சான்ஸ்கிரிட் நிறைய சொல்லியிருக்கா. நம்ம சான்ஸ்கிரிட்டை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இப்போ கூட தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள் பார்த்தோம். நிறைய பேர் காளிதாசன்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கா. சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி வந்தக்கூடிய முதல்ல எழுந்தது அகத்தியம். அதற்கடுத்து தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை என்ன சொல்லிருக்கு, மாயோன்மேய காடுரை உலகம் அப்படின்னு, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிறது அதே அடி சொல்றார். மாயோன்மேய காடுரை உலகம், இந்த உலகமானது யாருடையது, மாயோன் ஆக்கி வைத்த உலகம். அடுத்தது ரொம்ப அழகான ஒரு தமிழ், மதுரை காஞ்சி அப்படின்னு ஒரு புத்தகம். கணங்கொள் அவுணர் கறந்து பொலந்தார் மாயோன் மேய உன் நன்னார். மாயோன்னா பெருமாள், மகாவிஷ்ணு, கிருஷ்ணன். புல் அணி நீள் கொடி செல்வன், திருமுருகாற்றுப்படை சொல்றது. பல சைவ சித்தாந்தங்கள் இதை பற்றி சொல்லச்சே புல் அணி நீள் கொடி செல்வன் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் பெருமாளை பற்றி சொல்றது. திருமுருகாற்றுப்படை மட்டுமல்ல, இப்போ திருமுருகாற்றுப்படை, பெருமாளாற்றுப்படை, சிறுபாலாற்றுப்படை, ஆற்றுப்படைகள் அத்தனையும் ஆற்றுப்படுத்தி எழுதக்கூடிய படைகள் தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படைகள்லாம் ஆற்றுப்படைகள் நாம் படித்தோம்னா, காந்தளம் சிலம்பின் களிறு படிந்தாங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோன். யாரை நாம் சேவிக்கணும், யாரை நாம் சேவித்தால் நமக்கு நல்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர பெருமானாற்றுப்படை சொல்றது, காந்தளம் சிலம்பில் களிறு படிந்து அங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோனை பரவுவோமே அப்படின்னு. இப்போ நாம் பார்த்தோம், சொல்லாத நாவென்ன நாராயணா என்று சொல்லாத நாவென்ன நாவோ அப்படின்னு சிலப்பதிகாரம். இந்த ஆட்சியார் குறவின்னு சிலப்பதிகாரத்தில் நிறைய, அந்த சிலப்பதிகாரத்தினுடைய உதாரணங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய 18 இருக்குது, பரிபாடலில் இருக்குது. பரிபாடல் ஃபுல்லாகவே முழுதுமே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்ட பெருமாளுடைய முதல் அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்ஸ்ய, கூர்ம, வராக, வாமன, நாரசிம்ம, வாமன. இந்த அவதார ஸ்தலங்களில் ரொம்ப அவதாரமாக நிகழ்ந்த ஸ்தலங்கள் என்னென்னா வராக ஸ்தலங்கள் தான். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்தலங்கள் வராக அவதார ஸ்தலங்கள் தான். அதில் முதல்ல நம்ம நினைக்கக்கூடியது திருமலை, திருவேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாமலை. அடுத்தது மகாபலிபுரம், திருக்கடல் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம், திருவிடவஞ்சை, தஞ்சை, ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்படிப்பட்ட இடங்கள் தான் ஸ்ரீமுஷ்ணம். இதெல்லாம் வராக பெருமாளுடைய திருத்தலங்களாக இருந்தது. இப்போது நாம் ஏன் முதலாளிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் நிறைய தேவதைகள் இருக்கு, எக்கச்சக்கமான தேவதைகள் இருக்குச்சே, நமக்கு ஏன் பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏன் பெருமாளை நாம் அண்ட வேண்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஏன் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பரமபதம் அப்படிங்கிறது நிலையானது, நித்திய விபூதி கொண்டது பரமபதம். பெருமாள் இருக்கக்கூடிய நிலைகளை சொல்வது பரமபதம். முதல்ல 5 நிலைகளில் முதல் நிலையாக இருக்கக்கூடியது பரமபதம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அங்கிருந்து தான், பார்க்கடலிருந்து தான், பரமபதத்திலிருந்து தான் பெருமாள் அனைத்தையும் உண்டாக்குகின்றான் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தத்துவங்கள். இப்படி பெருமாள் இது ஒவ்வொரு புராணங்களும், எல்லா புராணம் 18 புராணங்கள் இருக்குது. 18 புராணங்களை பற்றிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே, எந்த புராணத்தை எடுத்தாலுமே அது கடைசியில் நிற்கக்கூடிய இடம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு 2 எழுத்து மந்திரம் தான். ராம என்னும் நாமத்தை சொன்னால் போதும் என்று வந்துதான் நிற்கும் கடைசியில். எல்லா புராணங்களையும் கருட புராணம் ஆகட்டும், சிவபுராணம் ஆகட்டும், ஸ்காந்த புராணம் ஆகட்டும், எல்லா புராணங்களும் கடைசியில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்று பெருமாளை பற்றி தான். அதனால தான் பெருமாள் குடிகொண்ட ஸ்தலங்கள், பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் நாமும் பார்க்க போகிறோம்.